இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை கொளத்தூர் அடுத்த பெரவள்ளூர் பகுதியை சேர்ந்தவர் 35 வயதான பிரதீப். இவர் பெயிண்டராக வேலை பார்த்து வந்தார். பிரதீப்பின் மனைவி 28 வயதான பிரீத்தி. இந்த தம்பதியினருக்கு 7 மற்றும் 4 வயதில் 2 மகள்கள் இருந்தனர். இந்த நிலையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது. மேலும் பிரீத்திக்கு அதே பகுதியை சேர்ந்த ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதீப் தனது மனைவியை கண்டித்துள்ளார். ஆனாலும் அவர் தனது உறவை கைவிடவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து மனைவி மற்றும் அவரது ஆண் நண்பர் மீது கடந்த 2 மாதங்களுக்கு பிறகு புழல் காவல் நிலையத்தில் பிரதீப் புகார் கொடுத்துள்ளார். இதனையடுத்து பிரதீப் தனது 2 மகள்களுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். ஆனால் மனைவியின் போக்கு சரியில்லாததால் வாழ்க்கையில் விரக்தி அடைந்து மனமுடைந்த பிரதீப் தனது 2 மகள்களுடன் 14ஆம் தேதி மாலை மாமல்லபுரத்திற்கு சென்றுள்ளார். அங்கு ஒத்தவாடை தெருவில் உள்ள ஒரு லாட்ஜில் அறை எடுத்து மூவரும் தங்கியுள்ளனர். மனைவியால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான பிரதீப் சென்னையில் உள்ள தனது உறவினருக்கு வீடியோ கால் செய்து தன் மகள்களுடன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளப் போவதாக கூறி இணைப்பை துண்டித்துள்ளார். பிறகு தான் மறைத்து வைத்திருந்த திண்ணறை 2 மகள்களுக்கு கொடுத்துவிட்டு தானும் குடித்துள்ளார். அதன் பிறகு சென்னையில் உள்ள உறவினர்கள் மாமல்லபுரம் விரைந்து வந்தனர். அவர்கள் அவர் தங்கிய அறைக்கு போலீசாருடன் சென்று பார்த்தபோது தின்னர் கொடுக்கப்பட்ட 2 மகள்களும் லாட்ஜ் அறையில் கட்டிலில் இறந்து கிடந்தனர். உயிருக்கு போராடி கொண்டிருந்த பிரதீப்பை மாமல்லபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தர்மலிங்கம், சப் இன்ஸ்பெக்டர் பரசுராமன் மற்றும் போலீசார் மீட்டு செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தாயின் திருமணத்தை மீறிய உறவால் 2 மகள்களும் உயிரிழந்த நிலையில் கணவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனிடையே மகள்கள் 2வரின் உடலை கைப்பற்றிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.